Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் செய்ய போறோம் அப்படினா வாழைக்காய் வறுவல். வாழைக்காய் வறுவல் செய்ய என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கறத நாம இப்போ பார்க்கலாம். வாழைக்காய் வறுவல் செய்ய தேவையான பொருட்கள்: 2 வாழைக்காய் வாஷ் பண்ணி எடுத்து வச்சு கட் பண்ணி வச்சிருக்கேன். சிறிதளவு பூண்டு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கரம் மசாலா, தனி மிளகாய் தூள், தேவைக்கு உப்பு, நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்காக ஆயில், கடுகு, பெருங்காய பவுடர், கருவேப்பிலை, சோம்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகுத்தூள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த வாழைக்காயை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா தான் நம்ம டிஷ் செய்ய போகிறோம். வாங்க வாழைக்காய் ஃப்ரை பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வாழைக்காயெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றா போடுங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் போடுங்க, இல்லைன்னா வாழைக்காய் வந்து பாத்திரத்துல ஒட்டும். இப்போ வந்து வாழைக்காய் முக்கால் பதத்துக்கு குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வேற பிளேட்ல எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு நம்ம ஆயில் விட்டுருக்கோம். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. கடுகு போட்டிருக்கேன். சோம்பு, கருவேப்பிலை, நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பூண்டு போடுறேன். வெங்காயம் ஆட் பண்றேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனா வர வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. இங்க பாருங்க, இப்போ வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ கொஞ்சமா பெருங்காய பவுடர் சேர்த்திருக்கேன். சில்லி பவுடர் இந்த ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். மிளகுத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், கொஞ்சம் கரம் மசாலா. இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அதை நம்ம இப்போ கொதிக்க விடலாம்.
இப்போ பாருங்க, இப்போ நல்லா கொதி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகிறது வரைக்கும் அதை கொதிக்க விடுங்க. நம்ம இதில் சால்ட்டும் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா லைட்டாக தான் ஆட் பண்ணோம். சால்ட்டு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காயை உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணலாம். அந்த மசாலா எல்லா இடமும் எல்லா வாழைக்காயிலையும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி அது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்க, இப்போ நல்லா ட்ரை ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.